ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நினச்சா நம்ம வாழ்க்கையை எப்படி வேணும்னாலும் புரட்டி போட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவில் வரும் காகத்தோட கண்கலங்க வைக்கும் வாழ்க்கை கதை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி என்ன அந்த காகத்தோட வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் கார்த்தி, இது கேபிஒய் ஸ்டோரி டெல்லிங். ஒரு நகரத்தோட சாலை ஓரத்தில் பார்ப்பதற்கே மிக அழகான ஒரு மரக்கூட்டம். அந்த மரங்கள் நிறைய பறவைகளும் சின்ன சின்ன விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அந்த கூட்டத்தில் ஒருவன் தான் நம்மளுடைய கதையில் வரும் காகம். சாலை ஓரத்தில் நிறைய மரங்கள் இருப்பதால் அதன் வழியாக செல்லும் மக்கள், வாகன ஓட்டிகள் என அனைத்து பேரும் அந்த இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து நேரம் செலவிடுவது வழக்கம். அந்த இடத்தில்தான் ஒரு மரத்தின் பொந்தில் நமது காகமும் வாழ்ந்து வந்தது. அந்த காகம் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து உணவு தேடிவிட்டு இரவுக்கு தேவையான உணவையும் தன்னுடைய கூட்டிற்கு வரும்போது எடுத்து கொண்டு வரும். இப்படித்தான் அந்த காகத்தின் வாழ்க்கை சக்கரம் ஓடியது. கொஞ்ச நாள் கழித்து மழைக்காலமும் வர ஆரம்பித்தது. அதனால் அந்த காகத்தால் நீண்ட தூரம் சென்று உணவுகளை சேகரிக்க முடியவில்லை. அதனால் அங்கு வரும் மக்கள் தின்னும் தின்பண்டங்களின் மீதியை தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தது. அப்படித்தான் ஒரு நாள் தின்பண்டங்களின் மீதியை உண்ணும்போது அந்த காகத்தின் கண்ணில் ஒரு ஸ்மார்ட் போன் தென்பட்டது. அந்த காகமும் சிறிதும் யோசிக்காமல் உடனே அந்த போனை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய கூட்டில் போட்டது. ஸ்மார்ட் போன் கீழே விழுந்த அடுத்த நிமிடமே அந்த போனில் இருந்து ஒரு செயலி ஆனாகி வீடியோ ஓடத் தொடங்கியது. உடனே அந்த காகமும் இது என்ன, இதிலிருந்து ஏதோ சத்தம் வருகிறது என நினைத்து அந்த ஸ்மார்ட் போனை திருப்பி பார்க்க அவ்வளவுதான். அந்த ஸ்மார்ட் போனில் பறவைகளும் விலங்குகளும் டான்ஸ் ஆடுவது போல வீடியோ ஓடியது. அதை பார்த்த நம்ம காகத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். அதிலிருந்து அடுத்தடுத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தது. தொடர்ந்து வீடியோ பார்த்ததால் அதிலிருந்து வந்த வெப்பமும் நம்ம காகத்துக்கு மழைக்காலமானதால் உடலுக்கு இதமாகவும் இருந்தது. அதனால் அன்னையில இருந்து உணவு தேட கூட வெளியில் போகாமல் அந்த மரப்பொந்துக்குள்ளேயே வீடியோ பார்க்க ஆரம்பித்தது நம்ம காகம். அதன் விளைவு தன்னோட உணவை மறந்து, உறவினர்களை மறந்து, சுற்றியுள்ள தன்னோட நண்பர்களையும் மறந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓடுற வீடியோவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே நாட்களும் கிடக்க ஒரு நாள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் அமர்ந்தும் போச்சு. அப்போ தான் அந்த காகத்துக்கு தெரிஞ்சது, தான் இத்தனை நாளாக சாப்பிடாம உணவு தேட கூட போகாமல் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓடுற அந்த வீடியோவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டோம்னு. உடனே அந்த காகம் அந்த பொந்தை விட்டு கீழே இறங்கியது. ஆனால் அங்கு வழக்கத்துக்கு மாறாக எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த இடமே பேரமைதியாக காட்சியளித்தது. காரணம், நம்ம காகம் வீடியோ பார்த்த நேரத்தில் பெரும் மழை பெய்ததால் அங்கு வாழ்ந்த அனைத்து பறவைகளும் கூடவே நம்ம காகத்தோட உறவினர்களும் நண்பர்களும் வயிற்று பிழைப்பிற்காக வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். உடனே அந்த காகம் தன் நண்பர்கள் உறவினர்கள் சென்ற இடத்திற்கு தானும் செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டு தன்னுடைய சிறகை விரித்தது. ஆனால் அந்த காகத்தால் பறக்க முடியவில்லை. ஸ்மார்ட் போனில் இருந்து வந்த வீடியோ மோகத்தால் உணவை மறந்த காகத்திற்கு உடல் ரொம்பவே மெலிந்து போனதால் பறக்கும் திறனை இழந்தது காகம். தான் எவ்வளவோ பறக்க முயற்சி செய்த போதும் அந்த காகத்தால் பறக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் மடமுடைந்து போன காகம் ஸ்மார்ட் போனால் தான் தன்னுடைய குடும்பத்தையும் உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்துவிட்டேன் என எண்ணி கதறி அழுதது. அன்றிலிருந்து அந்த காகம் அந்த இடத்தில் யார் அமர்ந்து போன் பார்த்தாலும் போனை கீழே தட்டிவிட ஆரம்பித்தது. தான் செய்த தவறை இனி வேறு யாரும் செய்யக்கூடாது என பார்த்து கொண்டது. அப்படியே நாட்களும் மெல்ல மெல்ல கடக்க அந்த காகத்தின் செயல்பாடு அனைவருக்கும் தெரிய வர ஆரம்பித்தது. அதனால் அங்கு வந்து அமரும் மக்களும் செல்போன் பயன்படுத்துவதை விட்டுவிட்டு தன்னுடைய குழந்தைகள், நண்பர்கள், கணவன், மனைவி என அனைவரும் அங்கு அமர்ந்து மனம் விட்டு பேசி மகிழ்ந்து விளையாடி அந்த இடத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றார்கள். இப்படி அங்கு நடக்கும் அத்தனை விஷயத்தையும் அந்த காகம் தன் கூடான அந்த மரத்தின் பொந்திலிருந்து பார்த்து மனம் மகிழ்ந்து அங்கேயே தன் வாழ்க்கை பயணத்தையும் முடித்து கொண்டது. இன்றைக்கும் நம்மள பல பேரோட நண்பர்களும் உறவினர்களும் எந்த வேலையும் செய்யாமல், எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே இந்த நவீன ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்திட்டு இருப்பாங்க, இல்லை இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் யாரும் இந்த காகத்தை போல அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது. அப்படி நேரத்தை வீணடிச்சிட்டா நம்முடைய வாழ்க்கையும் அந்த காகத்தை போல தான் மாறிவிடும். நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்காக யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் மட்டும்தான் தனி மரமாக தனியாக இருப்போம். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது நண்பா. நம்ம வாழும் வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம குழந்தைகள், நண்பர்கள், கணவன் மனைவியோட பேசி சிரித்து விளையாடி நம்முடைய வாழ்க்கையையும் உறவையும் ஏன் நேரத்தையும் பயனுள்ளதாக மாற்றுவோமே.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை இந்த பதிவில் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அது கமெண்ட் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு இதோட முடிந்தது. நாளைக்கு நம்ம இன்னொரு அழகான பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். இது கேபிஒய் ஸ்டோரி டெல்லிங். நன்றி, வணக்கம்.